பட் அரசியல்வாதி அப்படின் போது பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அரசியல் அப்படின்னாலே பதவி வேணும்னு நினைக்கிறது தான் எல்லாருடைய இயல்பு. ஆனா எத்தனை நாளைக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் ஹர்டில் எடுத்துப்போம், இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன். இது ஏற்கனவே அந்த மகாராஷ்டிரா வழக்கில் தீர்ப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதுபடி பார்க்கும்போது இவங்கெல்லாம் கட்சி கட்டுப்பாட்டை மீறினதாகத்தான் கருதப்படுவார்கள். இப்போ சபாநாயகர் அவைத்தலைவர்கிட்ட எடப்பாடி தலைமையில அவங்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறார், எத்தனை நாள்ல முடிவெடுக்கிறார் அப்படின்றது சபாநாயகர் அவைத்தலைவர் 1 மாசத்துல 18 நாள்ல முடிவெடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்வாரு. அது அப்படியே டிலே ஆயிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா போன சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை தனியா இடம் கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளவு நாள் அதை டிலே பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிலே ஆச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல போயிட்டு என்ன முடிவு வருகின்றது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கின்ற ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. அப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் மறுபடியும் எலெக்ஷன்ல யார் நிற்பாங்க, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அடுத்தது அந்த 25 இடங்கள் அதிமுக நின்ற இடங்கள், ஜெயிச்ச இடங்கள் அப்படின்னும் போது அப்போ அடுத்தது தாவேகா எப்படி நிற்பாங்க? எதிர்க்க நிக்கிறது யாரு? அதிமுகவா இல்ல திமுகவா இல்ல 2 பேரும் நிக்கிறாங்களா இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. சரி, அந்த மாதிரிலாம் இல்ல, சட்ட போராட்டத்தை அழகாக முன்னெடுத்து செல்கின்றார்கள், அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை அப்படின்னே வச்சுப்போங்க. எத்தனை நாளைக்கு? 25 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்களா? 6 அமைச்சர் 10 வாரிய தலைவர். சரி, செய்திகள் அடிபடுது, எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்கன்னு கூட வச்சுப்போம்ப்பா. எத்தனை நாளைக்கு? அவங்க கட்சியில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க 108, நீங்க 25. ஸோ நீங்க கால்வாசி இருக்கின்ற ஜூனியர் பார்ட்னர், கால்வாசிக்கும் கொஞ்சம் கம்மி. என்ன மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்க?